செய்வோம். அப்படி இல்லையா நம்ம யோசிச்சு முடிவு பண்ணி மனத்தை எடுத்துக்கணும். அது காலேஜ் தான் ஜெயிச்சு கொடுக்கணும். அது இன்னும் ஒரு 3 நாள் வெள்ளிக்கிழமைக்குள்ள முடிவு கொடுத்துறேன்ப்பா. அடுத்த வாரம் அப்படி முடிச்சுட்டு என்ன பண்ணுவேன்? நாளைக்கு என்ன செய்வேன்? சாமி ஒரு 50 கோடி ரூபா கொடுக்குறாங்க. 11 பாட்டில் எனக்கு கொடுத்துடணும். 11 டிப்பு அரிசி ஆரிய மக்கள் பசியாக்கணும். நீ மட்டும் இல்ல, உன்னுடைய குடும்பமே வந்து இங்க சேரணும். மாற்றம் இல்லையே, அப்படி மாற்றணும். உன்னை முடக்கி போட்டுறா. மைக் வந்து கொடு. ஒரு முடிவு கொடுத்துறப்பா. சரி சாமி, சரி சாமி, சரி சாமி. இது இருக்கு, ஒயின் ஷாப் வந்து எவனை வந்து கவர்மெண்ட் தொடக்கூடாது. நான் கொடுத்த ஒரு உத்தரவு சொல்றேன். யார் எதுவும் பண்ண முடியாது. மாட்டுக்கு மாலை கொடுங்கப்பா. கடைவாய் வடிவில் வாங்கிக்கப்பா. அப்படியே வழக்கடி பார்க்கப்பா. கரூர் போட இரண்டு குழந்தை, ஆண் குழந்தை. ஆண் குழந்தை யார்? 2 ஆண் குழந்தை. கனி கூடப்பா. உன்னுடைய குழந்தை அப்படின்னு கட்டுப்படியா பாக்குறப்ப ஒரு 7 ஆண்டுகளாக உன்னால எதுவும் செயல்பட முடியப்பா. போட்ட தொழில் எல்லாம் முடங்கி போச்சு. வாகனம் எடுத்தோம், அது செயல்பட நின்று போச்சு. ஆனால் என்னால் அதை சரி பண்ண இயலும். ஆனால் என்னுடைய குழந்தைக்குள்ள உடல் வேலையை தீர்த்து கொடுக்கணும் மனசுல இருக்கு. ஒரு குறிப்பு இருக்கப்பா. இந்த 3 கனியை 2 கனியை தேய்ச்சி குறிப்பிட்டு ஒரு கனியை சாப்பிட வச்சிரு. கரெக்ட். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கே அவனை காட்சி அளிக்கும். அவன் மகனுக்கு இந்த ஆலயத்துக்கு 3 அம்மாவாசை கூட்டிட்டு வா. அவனை தெளிவாக வாக்குஸ்தானத்தை கொடுத்து பேச வச்சு அவனை ஆரோக்கியம் பண்ணி கொடுத்தா போதுமா? அதை நிறைவேற்றி கொடுத்துறேன்ப்பா. பிடிச்சிக்க